தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவரும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர். பூஜை அறையில் விநாயகர், சரஸ்வதி, லட்சுமி, முருகர், ஏழுமலையான் இந்த 5 படங்களை வைத்து வழிபாடு செய்யலாமா? இல்லை ஒரு இடத்துக்கு ஒரு கோயிலுக்கு போகிறணுங்க, அங்கெல்லாம் ஒரு படம் வாங்குறணுங்க, பூரா எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு பூரா ரொப்பி வச்சுருக்கிறேன்னு, அதனால் எனக்கு ஏதோ ஒரு சாமி காப்பாற்றுமானா இந்த சாமி காப்பாற்றணும், அந்த சாமி உட்காந்துருக்கும், அந்த சாமி காப்பாற்றணும், இந்த சாமி உட்காந்துருக்குங்க. கடைசியில் எந்த சாமியும் உங்களுக்கு காப்பாற்றாதுங்க. இறை வழிபாடு மத நம்பிக்கைகளாகப்பட்டது உங்கள் மனதளவிலிருந்து இல்லாத ஏழைபாளைகளுக்கு உதவி செய்து, இந்த மாதிரி காரியங்கள் ஏழைபாளைகளுக்கு உதவி செய்து ஏழை பிள்ளைகளை படிக்க வைத்து அதுக்குண்டான ஈடுபாடும் உங்கள் கருமாவே விலகணும் சாஸ்திரங்கள் சொல்லப்படுதுங்க. பெருமைக்கோசரம் பாருங்கள், போட்டோ எடுங்க, பெருமைக்கோசரம் அப்படின்னு சில காரியங்கள் செய்கிறது உங்களுடைய பெருமை தானே ஒழிய அதனால் எந்த ஒரு காரியங்களுமே நல்லபடியாக உங்களுக்கு வந்து முடியாதுங்க. அதே நேரத்தில் அந்த படங்கள் நீங்கள் பூஜை அறையில் நிறையா படம் மாட்டி வைக்கிறீங்க, அந்த ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டு வந்து போட்டிங்க, இப்போ வச்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக இருக்கணுங்க. வாங்கிட்டு வந்து வச்சனுங்க, அதோட சரிங்க, அதுக்கு ஒரு பொட்டும் வைக்கிறதில்ல, அப்புறம் ஒரு பூவும் வைக்கிறது இல்லைங்க, அதை பாங்கு பண்ணுறது இல்லைங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒட்டடை அடைஞ்சி ஒரு இதாக இருக்குன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அனைத்தும் சுத்தமாக துடைத்து வைக்க வேண்டுங்க. சந்தனம், மஞ்சள், குங்குமம், பொட்டு வைத்து வேறு எந்த விதமான அழுக்குகளும் இருக்கக்கூடாது. தினசரி புதிதாக பூக்களை வைக்க வேண்டும், புதிதாக வழிபாடுகளை செய்ய வேண்டுங்க. அதுக்கு நிவேத்தன்னு சொல்லக்கூடிய கல்கண்டோ, மண்டவெல்லமோ, நாட்டு சர்க்கரையோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு போடணுங்க. வச்சு போட்டு ஒரு நைவேத்தியம் நல்லபடியாக பராமரித்து வந்தால் இத்தனை சாமி படங்களை வச்சு வழிபாடு எடுத்துக்கலாங்க. இல்லை என்னால் முடியாது, ஆல்ரெடி நான் ஒரு சோம்பேறிங்க, என்னால் முடியாதுங்க அப்படின்னா உங்களால் ஒரு 5 படங்கள் வச்சு விளக்க 15 நாளைக்கு ஒரு முறை கழுவி சுத்தம் பண்ணிக்கோணுங்க. கருப்பு அடைஞ்ச மாதிரி விளக்கு இருக்கக்கூடாதுங்க. ஸோ இது மாதிரிலாம் செஞ்சு போடுங்க. தினமும் 2 திரி எடுத்து அப்படி நிமிட்டி ஒத்த திரியை எறிய விடணுங்க. தினமும் திரி மாற்றணுங்க. முக்கால்வாசி இருக்குங்க, அப்புறம் கொஞ்சம் தான் எரிஞ்சிருக்கு, நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க. இப்போ நம்ம குளிச்சு போட்டு மறுபடியும் அந்த அழுக்கு தினியாகவே எடுத்து போட்டுக்கிறோம், இல்லை அதுபோல் தாங்க திரியை மாற்றிக்கோணுங்க. மாற்றும் போது வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும், மன திருப்தின்ற ஒரு நிலைகள் கொடுக்கும். சோம்பேறித்தனம் படாமல் செய்யுங்க. ஸோ மனதார செய்யும் போது எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். வச்சுட்டு இல்லைன்னு சொல்லாதீங்க, எல்லாமே போகும். இருக்குங்க, பரவாயில்லைங்க, இது எப்படிங்க அவங்ககிட்ட சொல்கிறது, அவனே ஒரு இது பிடிச்சவனுங்க, அவன் வந்துட்டு போனாவன் பார்த்துட்டு போனாவே வியாபாரம் கெட்டு போயிடுதுங்க, அந்த மாதிரி கண்ணு உடையவனும் அவங்ககிட்ட சொல்லாதீங்க. அந்த மாதிரி விஷயங்களை அவங்ககிட்ட பேசாதீங்க, நிறுத்திக்கோங்க. ஒரு நண்பன்றவன் ஜால்ரா போடுறவன் நண்பன் இல்லைங்க. நீங்கள் தப்பு பண்ணால் சுட்டி காட்டணுங்க, நல்லது பண்ணால் அப்ரிஷியேட் பண்ணணுங்க. எல்லாத்தையும் விட்டு போட்டு அப்புறம் நண்பன் அப்படின்னா அப்படி ஒன்று தூக்கி வச்சு பேசுகிறான்னா அப்போ உங்ககிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறான், உங்களை ஏதோ ஒரு வழியில் எடுத்துகிட்டு போய் சிக்க விட்ருவானுங்க. அப்படி ஒரு நண்பன் நமக்கு தேவையில்லைன்ற. ஸோ அதுபோல் நிறையா விஷயங்கள் இருக்குங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.